ஓகே, வெல்கம் டு சஃபா பிசியோதெரபி அம்பாங். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்டா பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பாஸ்டர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லிப் டிஸ்க், இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பல பேருக்கு இது தெரியாதனால திரும்பி 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 பேஷண்ட் அதே ப்ராப்ளத்துக்கு வர்றாங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பாஸ்டர்னா என்னன்னு சொல்றேன்னு பாருங்க. பாஸ்டர் அப்படிங்கிறது ஸ்பைன் மட்டும் இல்ல, நம்ம உடம்பு நேராக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். சரிங்களா? நம்ம கழுத்துக்கு ஒரு வளைவு இருக்கும், சி போட்டது மாதிரி இருக்கும். இந்த தொராசிக் ஸ்பைன் சொல்லக்கூடியது அது கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி இருக்கும், முன்பக்கமா வளைஞ்சதா இருக்கும். இந்த லம்பார் ஸ்பைன் அப்படிங்கிறது லார்டோசிஸ் சொல்லுவோம். இந்த லார்டோசிஸ் அப்படிங்கிறது சி போட்டது மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கழுத்துக்கும் செர்வைக்கல் லார்டோசிஸ், லம்பார் லார்டோசிஸ் சி போட்டது மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா தான் சரியான பாஸ்டர். ஷோல்டர் லெவல் ஈக்குவலா இருக்கணும். ஒண்ணு மேல ஏறிட்டோ இல்ல இறங்கிட்டோ இருக்கக்கூடாது. இது ராங் பாஸ்டர். இப்ப கரெக்ட் பாஸ்டர் நம்ம எப்படி, நான் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்ப நம்ம படுக்கிற பொசிஷன் எப்படின்னு சொன்னா, சில பேர் சைட்ல படுப்பாங்க. சைட்ல படுத்தீங்கன்னா ஒரு பில்லோ கழுத்துல வச்சுக்கோங்க, நேரம் வச்சுக்கோங்க. கழுத்து வளையக்கூடாதுங்க, உயரமா இருக்கக்கூடாது. ஒரு பில்லோ நம்ம காலுக்கு நடுவில் வச்சுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு பொசிஷனுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நேரம் படுப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரியான பில்லோ ஒரு தலகாணி வச்சுக்கலாம், கழுத்துக்கு ஒரு தலகாணி வச்சுக்கலாம். கழுத்து உயரமா இருக்கக்கூடாதுங்க, நியூட்ரலா இருக்கணும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் சில பெண்கள் அதிகமா என்ன செய்வாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பாத்திரம் விளக்குவாங்க. இதனாலேயே பெயின் அதிகமாகும். இந்த மாதிரி வழி செய்யக்கூடாதுங்க. புரியாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா நின்றுகிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டூல் கூட நீங்க கீழே போட்டு வச்சுக்கலாங்க. அப்புறம் கழுத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நீங்க பாத்திரம் விளக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால பெஸ்ட் பொசிஷன். இது மாதிரி பண்ணீங்கன்னா பெயின் வரவே வராது. ஓகே, அடுத்து நிக்கிற பொசிஷன் எப்படின்னு சொன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா குனிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குனிஞ்சுக்கிட்டு நிக்க கூடாதுங்க. பேக் பெயின், நெக் பெயின் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டா நின்று தான் வேலை செய்யணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க ரொம்ப பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதனால என்ன செய்யுங்க, பேக்கை சப்போர்ட் பண்ணிக்கிறங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்க கழுத்தை வச்சுக்கிறங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி வச்சுக்கிறங்க. சோ உங்களுக்கு குனிய வேண்டிய வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரெயிட்டா இருங்க, குனியாதீங்க. இந்த மாதிரி குனியாதீங்க. இந்த மாதிரி குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. பிரச்சனை வந்துடும். நிக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறவங்க நிப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லவுச்சா நிப்பாங்க, கூணலா நிப்பாங்க. இந்த மாதிரி கூணலா நிக்க கூடாதுங்க. அடுத்து இன்னொரு பாஸ்டர் என்னன்னு சொன்னா, வெரி பேட் பாஸ்டர். சோஃபால இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காருவாங்க. இது ரொம்ப தப்பு. ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க உட்காரணும். கொஞ்சமா சில பேருக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி உட்கார்றதுக்கு முடியலன்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடி சாஞ்சிக்கலாம். ஆனா இது ரொம்ப வளையிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப வளையக்கூடாது. ரொம்ப பெயின் ஏற்படுத்தும். அதே மாதிரி சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறது எப்படின்னா, நீங்க உட்கார்ந்துட்டு உடனே குனிஞ்சுட்டு எந்திரிக்க கூடாதுங்க. தொடையில கை வச்சுட்டு நேர ஸ்ட்ரைட்டா தான் எந்திரிக்கணும். குனிஞ்சுக்கிட்டு எந்திரிக்கவே கூடாது. ஓகே, இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வளைஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க, பெயின் இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த ஸ்டூல் போட சொன்னேன். ஸ்டூல் போட்டு நிக்கலாம். டிரைவிங் பாஸ்டர் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணித்தாங்க நீங்க டிரைவ் பண்ணணும். நீங்க எட்ஜுக்கு வரக்கூடாது, ஒட்டத்துக்குள்ள நீங்க காரி ஓட்டக்கூடாது. ஓகே, அப்புறம் படுக்கிற பாஸ்டர் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா படுக்கிறவங்க ஹார்டான பெட்ல தான் படுக்கணும். சாஃப்டான பெட்ல வளைஞ்சாப்புல படுக்கவே கூடாது. சாஃப்ட் பெட்ல படுக்கவே படுக்காதீங்க. அடுத்து நீங்க படுத்திருந்து எந்திரிக்க போகும்போது நேரம் எந்திரிக்காதீங்க. ஒரு பக்கமா உடம்ப திருப்பிட்டு எந்திரிங்க. ஒரு சைடா எந்திரிங்க, இது ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு. எல்போவை புஷ் பண்ணி எந்திரிங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வெயிட் தூக்கி இந்த மாதிரி நடப்பாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பக்கமா வெயிட் தூக்கி நடக்காதீங்க. ரெண்டு பக்கமா ஈக்குவலா வெயிட் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, சில பேர் குனிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வெயிட் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் அதிகமான ஸ்லிப் டிஸ்க் என்கிட்ட வர்றாங்க. காலை மடக்கிட்டு எடுங்க. காலை மடக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பேக் பெயின் வராது. நிமிர்ந்து வேலை செய்யுங்க. இந்த மாதிரி குனிஞ்சு வேலை செய்யாதீங்க. தரையில இந்த மாதிரி வேலை செய்வாங்க. இதை நான் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். நீ பெயின் வரும், பேக் பெயின் வரும். ஓகேங்களா? ஓகே நேயர்களே, இதுதான் கரெக்டான பாஸ்டர். ராங் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நாள்பட்ட ஸ்பைனல் ப்ராப்ளமா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு இடைக்காலத்தில் ஏற்பட்ட ஸ்பைனல் ப்ராப்ளமா இருந்தாலும், நீங்க என்ன பாருங்க. சஃபா பிசியோதெரபில சர்ஜரி இல்லாம நாங்க பிசியோதெரபிலேயே உங்களை கியூர் பண்ண முடியும். நீங்க நம்பி வரலாம். ஓகேயா? நன்றி.